Taste the Daily. சென்னையை அடுத்த வடபெரும்பாக்கத்தில் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதுகுறித்து நேரடி கள நிலவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, நிலவரங்கள் பற்றிய விவரங்கள்? கண்டிப்பாக சைது, நாம் தற்பொழுது சென்னை அருகே இருக்கக்கூடிய வடபெரும்பாக்கம் என்கிற பகுதியில் இருக்கிறோம். இந்த வடபெரும்பாக்கம் பகுதியிலிருந்து ஏராளமான வாகனங்கள் சென்னையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. இந்த பெஞ்சல் புயலானது நேற்று இரவு 11:30 மணி அளவில், அதாவது புதுச்சேரிக்கும் அதே போன்ற காரைக்கால் மகாபலிபுரத்துக்கும் அருகே கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது கரையை கடக்கிற போது 90 கிலோமீட்டர் அளவிற்கு காற்று வீசியதாகவும் வானிலை மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் மழை நின்றுவிட்டது. ஆனால் மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக வெள்ளம் அகலாத ஒரு நிலை இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த வடபெரும்பாக்கம் பகுதியில் மழையானது விட்டு லேசாக பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடியவர்கள் இந்த மழை நீரிலே தண்ணீர் ஏறி அதே போல கனரக வாகனங்கள் வருகிற போது தண்ணீரில் மூழ்கியதால் அந்த வாகனங்கள் நின்று விடுகிறது. தள்ளி செல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு, ஒரு சுமைக்கு கண்ணீரோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனையான துயரமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த துயரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புலம்பி தள்ளுகிறார்கள். தற்போது நம்மோடு அவர்கள் இணைகிறார்கள். சார், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? மழை நேற்று மதியமே நின்றுச்சு, லேசாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. போன மழைக்கும் இப்படிதான் இருந்ததுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு துயரம் என்ன சார்? ஆமாம், போன மழைக்கும் இப்படிதான் இருந்தது. இவ்வளோ பிரச்சனைக்கும் ரொம்ப கஷ்டம். ஒரு வேலைக்கு போக முடியல, எங்களால் ஒரு கடைக்கு போக முடியல, ஒரு அன்றாட ஒரு பொருள் வாங்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் வருஷம் இதே போராட்டம் தான், இதே பிரச்சனையாக தான் இருக்குது. நாங்களும் வந்து பார்க்குறோம், ஏதோ இந்த வருஷம் சரியாயிடும், அடுத்த வருஷம் சரியாயிடுன்னு. இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி இவ்வளோ கோடி செலவு பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவும் காணும். வருஷத்தில் பார்த்திங்கன்னா இதுமாதிரி நிறைய வண்டிகள், நிறைய கார்கள், நிறைய லாரிகள், அன்றாட தினசரி கூலி வேலை செய்கிறவங்க கூட இந்தமாரி மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாத சூழ்நிலைகள் போயின்னு இருக்குது. அதனால் ரொம்ப பிரச்சனைக்கு ஆளானா இந்த வடபெரும்பாக்கம் ஏரியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி சுற்றி போனோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி ரெட் ஹில்ஸ் பக்கமாக போகணும். கோயில் செயலுக்கு அப்படி போகிற மாதிரி வருது. இந்த ஏரியா விட்டால், இந்த ரோடை விட்டால் மற்றபடி எதுவுமே இல்லை. ரொம்ப சிரமமாக அதிகமாக இருக்குது. அதுதான் சொல்கிறதான், அதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப பண்ண முடியல. கடைக்கு போனாலும் வர முடியல, வண்டியில் போனாலும் வண்டி மாட்டிக்குது. ரொம்ப இஷ்யூ. ஆனால் பண்ணுறேன்றாங்க, இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. வருஷம் அவ்வளோதான். குழந்தைங்களை வச்சு தவிச்சுன்னுக்கிறோம் சார். ஆபத்தில் அன்றைக்கி கூட போய் இந்த முட்டெல்லாம் உடச்சி போய் குழந்தைங்களுக்கு அரிசி எல்லாம் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். இது காலம் பிடிச்சதான் இதே மாதிரி தான் சார் ஓடி நிற்குது. இதை வேலை வெட்டிக்கு போக முடியல, வண்டிங்க ஆஃப் ஆகுது. குழந்தைங்களை வீழ்ந்து வாரி குத்துட்டு இன்னைக்கு கூட ஒரு சாவாயிடுச்சு சார். இந்த மாதிரி பண்ணால் எப்படி சார்? இது சும்மா இந்த பாலம் இப்படியே தான் சார். புறம்போக்கு பட்டா பிளேட்டெல்லாம் விற்று துணி எடாகுடம் பண்ணிடுறாங்க. இங்கே தண்ணி தேங்கி நிற்குது சார். தண்ணிக்கு வந்து தான் சார் அவங்க ஒரு நாள் நம்ம இப்போ சித்தி பையன் சார் இறந்துச்சு. அது தண்ணியில் வந்து விழுந்து தான் அங்கே ரொம்ப நாளாக படிக்க வந்து இப்போ தான் இறந்தான். இன்றைக்கி சாவு. விக்னேஷ் சார், காட்டாவூர். அது வந்து தண்ணியில் வந்து விழுந்து அவன் அங்கே போய் இறந்துட்டான் சார். இப்போ சாவு இன்னைக்கு 1 மணிக்கு எடுக்கிறாங்க சார். காட்டாவூர் சார், பொன்னேரிக்கு அண்ணாண்ட காமனம் சைடு. இந்த தண்ணியில் விழுந்து தான் அவன் படுக்க பார்த்துட்டு ஏதோ காய்ச்சல் நோய் வந்து இந்த மாதிரி வேதனை பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்வையே பார்க்க மாட்டுறாங்க சார். ஏழை மக்களுக்கு சார் உப்பு இந்த மிளகா எல்லாம் குடிக்க கஞ்சி இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. பாத்ரூம் வசதி இல்லை. எல்லாம் இந்த இடத்துல விழுந்து தான் இப்போ எல்லாமே சேதமாகி உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னுக்கிறாங்க சார். அதாவது இங்கே விக்னேஷ் என்கிற ஒரு நபர் இந்த வெள்ளத்திலே கீழே விழுந்து இறந்ததாக அவர் கூறுகிறார். மிகப்பெரிய துயரத்தை தன்னுடைய குடும்பம் சந்தித்திருப்பதாக வேதனையோடு பதிவு செய்கிறார். இந்த பகுதியில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் தனது வாகனத்தை இயக்க முடியாமல் வந்து நின்று கொண்டிருக்கிறார். சார், என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது? என்ன மாதிரி துயரம் இருக்குது? வெள்ளக்காடாக காட்சி அமைக்குது. எங்கே போகிறீங்க? என்ன உங்களுக்கு நடந்தது? நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இங்கே தான் பக்கத்தில் வேலை, இங்கே தான் பக்கத்தில் கம்பெனியில் வேலை செய்கிறேன். வருஷம் இப்படி தான் ஆகுது. அது இல்லாமல் இந்த புயல் ஏரி ரொம்பிடுச்சுன்னா இங்கே திறந்து விட்டுடுறாங்க. நிறைய பேர் வந்து இங்கேருந்து வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இது வேறு குழந்தை வச்சுக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க, இதெல்லாம் முடியவே முடியாது. இந்த ரூட்டில் போகிறதுக்கும் வர வழி இல்லை, வரத்துக்கும் வர வழி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான்லாம் குறிப்பாக இந்த பகுதியிலே மாநகராட்சியினுடைய துணை ஆணையர் ஒருவர் ஆய்வு செய்வதற்காக வந்து அவருடைய வாகனம் பின்னால் திரும்பி செல்லக்கூடிய, அவர் ரிவேர்ஸிலேயே அந்த வாகனம் சென்று விட்டது. காரணம், அதற்கு மேலே அவருடைய சொகுசு காரானது செல்ல முடியாத ஒரு அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிலைதான்
இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மழையானது தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த வெள்ளம் அதிகரிக்கிற பொழுது வாகனங்கள் முழுமையாகவே இந்த பகுதிக்குள் வராமல் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏற்கனவே ஒரு புறம் சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் யாருமே வாகனங்கள் வராத அளவிற்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒரு புறம் மட்டுமே வாகனங்கள் செல்வதும் வருவதுமாக இருக்கிறது. குறிப்பாக ரெட்டேரி வழியாக வரக்கூடிய வாகனங்கள், அந்த மறுபுறம் ரெட்டேரியில் இருந்து வடபெரும்பாக்கம் வரக்கூடிய வாகனங்கள் ஒரு வழி பாதையில் செல்கிறது. அந்த வழித்தடத்திலுமே 3 அடி 4 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பேஸ் என்று சொல்லப்படுகின்ற அடிப்பகுதி மேலே இருக்கிற வாகனங்கள் மட்டுமே இந்த தண்ணீரில் செல்லுகிறது. குறிப்பாக லாரிகள், கனரக வாகனங்கள் செல்கிறது. மற்றபடி எந்த வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக இப்போது பார்க்கக்கூடிய வண்டி சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் வண்டி, வந்த இணை ஆணையருடைய வண்டி, அவருடைய சொகுசுக்கார் பின்னால் நிறுத்தப்பட்டு விட்டது. அவர் ஒரு பொலிரோ என்று சொல்லப்படுகிற அந்த வாகனத்தில் மட்டுமே சென்று அந்த பகுதியில் பார்வையிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மழைநீர் வடிகால் முழுமையாக இவர்கள் செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்படி சரியாக செய்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு எங்களை தள்ளியிருக்க மாட்டார்கள் என்கிற அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக அதிகமான மழை தற்போது மீண்டும் பெய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த மழை அதிகமாக பெய்கிற பொழுது மேலும் துயரம் அதிகமாக இருக்கும். வீடுகள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. மீட்பதற்கோ மழைநீர் முறையான ஒரு வடிகால் பணிகளுக்கோ யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிகாரிகள் வந்து செல்வதால் எந்த பிரயோஜனம் இல்லை. முழுமையாக இந்த மழைநீரை வடித்தால் மட்டுமே எங்களுடைய துயரமும் கண்ணீரும் எங்களால் சிந்தாமல் இருக்க முடியும் என்கிற அவர்கள் துயரத்தை, வேதனையை பதிவு செய்கிறார்கள். சுமார் 5160 கோடி ரூபாய்க்கு, அதாவது இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்து விட்டோம் என்று கூறினார்கள். 97% நிறைவேற்றப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். 3% பணியா இப்படியெல்லாம் இருக்கும் என்று அந்த மக்கள் புலம்பி தள்ளுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய துயரத்தை, கண்ணீரை, அவர்களுடைய வேதனையை அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது மிகவும் வேதனையாகவே இருக்கிறது. எனவே உடனடியாக இங்கே தேங்கி இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை, குறிப்பாக தொற்று நோய்கள் அதிகமாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே கடந்த மாதம்தான் இந்த மழையின் தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய் நொடிகளுக்கு ஆளாகி மீண்டும் வருவதற்குள் இப்படி ஒரு மழை பெய்திருக்கிறது, இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. எனவே இதனை போர்க்கால அடிப்படையில் மீட்டு தருவதற்கு இந்த திமுக அரசாங்கம் எங்களுக்கு முன்வர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மழைக்கும் நாங்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், நாங்கள் எப்படி வாழ்வது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியை, கண்ணீரை, வேதனையை அவர்கள் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சைத், சென்னையை அடுத்த வடபெரும்பாக்கத்தில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் நமது தலைமை செய்தியாளர் களத்திலிருந்து நேரடி தகவல்களை வழங்க கேட்டோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.